கோயம்புத்தூர் மாரத்தான் உலகம் முழுவதும் இருந்து 25,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் மற்றும் மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் எல்லை பாதுகாப்பு படையின் BSF இன்ஸ்பெக்டர் ஜெனரல் GGV பாலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு நிதி திரட்டும் விதமாக நடைபெற்ற கோயம்புத்தூர் மாரத்தான் போட்டியில் 25,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர். கோவையில் ஆண்டுதோறும் மிகப்பெரிய மாரத்தான் போட்டி நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு கோயம்புத்தூர் மாரத்தான் 2025 என்னும் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. புற்றுநோய்க்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் புற்றுநோயாளிகளுக்கு நிதி திரட்டும் விதமாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை பாலகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்து போட்டியில் பங்கேற்று ஓடினார். கோவை வஉசி மைதானம் அருகே துவங்கிய இதில் 21 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கான ரிலே ஓட்டம் என 4 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. 25,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட மாரத்தான் நிகழ்ச்சியில் வெற்றி பெறும் ஆண்கள், பெண்களுக்கென தனித்தனியாக பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த மாரத்தான் போட்டியில் மக்களுடன் கோவை ஆட்சியர் பவன்குமார் கலந்து கொண்டு ஓடியது குறிப்பிடத்தக்கது.